ஸோ இந்த ஜாக்கி அண்ட் ரிஷி அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? அதுக்கேத்த மாரி அடுத்த நாள் சும்மா பசங்கலாம் நார்மலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ மணிய பத்தி, தங்கம், தியோ, மாதையன் பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, நடுவுல நம்ம பத்மா அண்ட் ஜாக்கி ஒரு மேட்டர் நடந்திருக்கும் தெரியுமா? ஸோ அத வந்து நம்ம ரிஷி சும்மா ஜோக்கா தாங்க சொல்றாரு. இவங்களுதெல்லாம் லவ்வு. ஆனா நம்ப ஜாக்கிக்கு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃப்ளிங்குன்ற மாரி சொல்லிருவாரு. டக்குனு ஜாக்கி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. "நீ எப்படி வந்து பத்மாவ இழுப்ப? அவங்க இல்லவே இல்ல தானே! நீ இந்த மாரிலாம் பேசக்கூடாது. இல்ல இது சும்மா ஜோக்கு தான்" அப்படின்னு சொல்றப்போக்குள்ள, "ஒரு டோர்னமெண்ட்ல நல்லா ஆடிட்டீன்னா எனக்கு கொம்பு முளைச்சிருமா?" அப்படிங்கிற மாரி பயங்கரமா கோவப்பட்டு அங்கருந்து போயிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரிஷியா இருக்கட்டும், இல்ல அந்த டீமோட யாரோடையுமே சரியா பேச மாட்டேங்கிறாரு. ஆனா அவங்க அந்த ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, வேணும்னே அந்த பால வந்து பாஸே பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு பாண்ட் வந்து சூப்பரா பிரேக் ஆன மாரி காட்டிட்டாங்க. அதாவது நம்ம ரங்கன் சொல்லியிருப்பாரு. இப்போ அது போச்சு. ஸோ இது கண்டிப்பா ராஜசேகர் பிளானா தான் இருக்கும் அப்படின்னு பேக் ஆஃப் த மைண்ட் தோணிட்டே தான் இருந்தது. அண்ட் நம்ம ரங்கன் வேற வந்து மணிய கூப்பிட்டு கேட்கிறாரு. "இது என்ன என்ன நடக்குது கிரவுண்ட்ல?" அப்படிங்கிறப்போ, அவரு என்ன பண்றாருன்னா, அந்த ஆங்கர் அகாடமியோட விளையாண்ட மேட்டர்லாம் சொல்லாம, ஏன்னா அவருக்கே தெரியாது. ஸோ மணி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இல்ல சார் இந்த மாரி ரிஷி அண்ட் ஜாக்கிக்கு நடுவுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அண்ட் என்னன்னா, இவங்க வந்து அந்த கிரிக்கெட் மேட்ச் ஆடுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வேலு வந்து லேட்டா வருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாராமா. அத சொல்லல போல இருக்குது. இவங்க வந்து இங்க மேட்ச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவரு வேகமா கோவமா வராரு. "நான் இல்லாம எப்புட்றா மேட்ச ஸ்டார்ட் பண்ணுவ?" அப்படிங்கிறப்போ, "சரி விடுறா அடுத்த மேட்ச்ல பார்த்துக்கலாம்" அப்படிங்கிறாரு. பட் ஆல்ரெடி இவங்கலாம் ட்ரிகர் ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லா விஷயமுமே வந்து இன்னும் பயங்கரமா வந்து ஹர்ட் ஆகுது. ஸோ நம்ம ரங்கன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜூனியர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, அவரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது நம்ம மைண்ட் தான் நம்மளோட எல்லாமே வந்து ரொம்ப பெருசா தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ நீங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஒரு டீமா தானே இருக்கிறீங்க. சரி அவங்க சீனியர்ஸ் வந்து கோவப்படுறாங்க. ஏன்னா வந்து ஜூனியர்ஸ் வந்து இந்த மாரி டக்குன்னு லைம் லைட் வரப்போ அவங்களுக்கு இன்செக்யூர் ஃபீலிங் வரும். ஸோ நீங்க பேசுறது, நடந்துக்கிறது மூலியமா தான் வந்து அவங்களுக்கு அந்த செக்யூர் ஃபீலிங் வரும். ஸோ நீங்க கொஞ்சம் இறங்கி போய் பேசுங்கடா அப்படிங்கிற மாரி எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஸோ அத கேட்டுட்டு ஜூனியர்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம ஜாக்கிட்ட சாரி கேட்கறாங்க. ஆனா அங்க நம்ம ஜாக்கி கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்றாரு. அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு போயிருது. "நீ என்ன தயவு செய்து பேச வைக்காத, போயிடு, எந்திரிச்சு போங்க" அப்படின்ற மாரிலாம் பயங்கரமா கத்திக்கிட்டே இருப்பாரு. நம்ம ரிஷியும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டே இருப்பாரு. "நாங்களும் எல்லாம் பொறுமையா பேசிட்டு இருக்கோம். நீ என்ன ஓவரா பண்ற. நீ தான் ப்ராப்ளம்" அப்படிங்கிற மாரி ஜாக்கிய பார்த்து சொல்லிடுறாரு. அண்ட் நம்ம ஜாக்கி வந்து ரிஷியோட ஃபேமிலியெல்லாம் இழுத்து, "உங்க ஃபேமிலினால தான் இவனுக்கு இப்படி ஒரு ஆட்டிட்யூடு. உங்க ஃபேமிலிக்கே பெரிய இது" அப்படின்ற மாரி பேசினோனே, இவரு, "நீ ஃபேமிலி பத்திலாம் பேசாத. எங்க அப்பாவையாவது எல்லாருக்குமே தெரியும். உன் அப்பனா யாருக்குமே தெரியாது" அப்படின்னு சொல்லி ஒரு மாரியா போக ஆரம்பிச்சுருதுங்க. ஸோ இவரு வேற, "நீ டிக்னிட்டி பத்தி நீ பேசாத. நீ தானா தனியா வளர்ந்தவன் தானே" அப்படின்ட்டு போனோன, நம்ம மாதையன் டக்குன்னு வந்து ஜாக்கிய அரைஞ்சிடுறாரு. "நீ ஓவரா பேசிட்டு இருக்கடா" அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க. நம்ம ஜாக்கி இது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா மாதையன் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? "இவனுங்களுக்காக என்ன அடிச்சிட்டியாடா" அப்படிங்கிற மாரி அவரு பயங்கரமா ஹர்ட் ஆகி அங்கேருந்து போயிடுறாரு. நீங்க லாங் ஷாட்ல அப்படி கேமராவ திருப்பி பார்த்தீங்கன்னா, அங்க வேலு நின்னு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ போச்சுங்க. அதாவது ஆல்ரெடி வேலுன்ற கேரக்டர் ஒரு மாரியா இருந்தாரு அன்ஸ்டேபிளா. இப்ப ஜாக்கியும் போட்டு குழப்பிட்டானுங்க. இப்ப 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகுமோ தெரியலையே அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. ஸோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜசேகர் வந்து அந்த இடத்துல இவரு தான் பிளான் பண்ணாரு அப்படிங்கிற மேட்டர் வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம கிரீஷ்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு, "கண்ணாடியில கிராக் விழணும் அப்படின்னா நமக்கு ஒரு பொருள் தேவை இல்லையா? அந்த பொருள் தான் ராஜேஷ். ஸோ நான் ராஜேஷ போய் இந்த மாரி அந்த பசங்களோட விளையாட சொன்னேன். அவன் நெறைய வேல பார்த்து வச்சிருக்கான். இதெல்லாம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்" அப்படிங்கிற மாரி இவரு பேசிட்டு இருப்பாரு. பட் அதுக்கு சேம் டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் ருக்மிணிட்ட போயிட்டு, "எனக்கு ஏதோ தப்பா இருக்க மாரியே இருக்கு. பசங்களுக்குள்ள நார்மலா சண்டை வருது, ஈகோ இதெல்லாம் வந்து சகஜம் தான். ஆனா இது ஏதோ நேச்சுரலா வந்த மாரியே தெரியல. இது ஏதோ தப்பா இருக்கு" அப்படிங்கிற மாதிரி அவரும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகேங்க. ஸோ ராஜசேகர் ஒரு விஷயத்த பண்ணாலும் நம்ம ரங்கன் வந்து அத சென்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி கன்சிஸ்டன்ட்டா காட்டுறது வந்து நல்லா இருக்கு. இந்த ஜெஃப்ரி அப்படிங்கிறவர எப்படி கடைசியா கொண்டு வந்து சேர்த்து திடீர்னு இத எல்லாத்தையும் குழப்பி விட போறாங்களா என்னன்றது தெரியல. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.